சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு பெரும் செய்தி. ரூபாய் 24,000 கோடி PM தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம் ஒப்புதல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஜூலை 16 புதன்கிழமை அன்று பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு ரூபாய் 24,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பது, நீர் சேமிப்பை ஊக்குவிப்பது மற்றும் இயற்கை விவசாயத்தை வளர்ப்பது இதன் முக்கிய நோக்கங்களாகும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் சுழற்சி மற்றும் குறைந்த கடன் பெறும் விவசாயிகள் உள்ள 100 மாவட்டங்கள் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்படும். ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் விவசாய நிலம் மற்றும் விவசாயிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் சேர்க்கப்படும். இம்முயற்சி விவசாய துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தற்சார்பு இந்தியாவை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய அனல் மின் கழகம் அதாவது NTPC புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ரூபாய் 20,000 கோடி முதலீடு செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது நாட்டின் எரிசக்தி நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் PM கிசான் திட்ட பயனாளிகளுக்கு மத்திய அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்போது பல சமூக ஊடகங்களில் மற்றும் மொபைலில் PM கிசான் 20வது தவணை குறித்து போலியான செய்திகள் பரவி வருகிறது. இது குறித்து விவசாயிகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியதாக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் PM கிசான் 20வது தவணை இந்த மாத இறுதிக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கடந்த 19வது தவணை பிப்ரவரி 24, 2025 அன்று வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் PM கிசான் திட்டம் சார்ந்த எந்த தகவலும் நேரடியாக அரசின் அதிகாரப்பூர்வ தளங்களிலிருந்து பெற வேண்டும். தவறான தகவல்களை நம்பி மோசடியில் சிக்க வேண்டாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.